வணக்கம். நாணுத்துற உரைத்தல் என்ற 114வது அதிகாரத்திலே 2வது குறள், 1132வது திருக்குறள். நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து என்ற குறள். அதாவது இந்த பிரிவு துன்பம், காதலிலே பிரிவு ரொம்ப ஒரு சுடும், மனம் சுடும். அந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லோரும் உணரக்கூடிய ஒரு உணர்வு தான் அந்த நிலைப்பாடு. நோனா என்றால் அந்த பிரிவிலே அதில் பொறுக்க முடியாத அந்த காதல் வாட்டம். நோனா நிலையில் இந்த உடம்பும் உயிரும் என்று எழுதுகிறார். ஏன்னா உடம்புக்கு சிறப்பு அந்த உயிர். உயிர் இல்லை என்றால் உடம்புக்கும் சிறப்பில்லை, உடம்பு இல்லை என்றால் உயிருக்கும் சிறப்பில்லை. அந்த நோனா உடம்பும் உயிரும் எங்கே ஏறும்? மடல் ஏறும். மடல் ஏறுதல் என்பது இறுதி நிலை. அந்த அந்த நிலைக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த நிலைக்கு போகிறாங்கன்னா அவ்வளவு பிரிவு, துயர், அந்த துன்பங்கள், எதிர்ப்புகள் இதெல்லாம் தாண்டி தான் அந்த கற்களால் செய்யப்பட்ட அந்த குதிரை வடிவத்திலே ஏறி பெண் கேட்கச் செல்வது. இவள் தான் எனக்கு உண்டானவள், உறுதியானவள், இவளை நான் விரும்புகிறேன் என்று பலப்பட அறிவித்தார் இல்லையா? அப்போ அந்த நிலை எப்போன்னா நாணத்தினுடைய இறுதி நிலை. நாணினை நீக்கி நிறுத்து என்று எழுதுகிறார். அது செய்யணும்னா அவன் எல்லாத்தையும் பாரியா, அவன் பாரியா, வெக்கமே இல்லாமல் போய் கேட்குறாயா, பொண்ணு கேட்குறாயா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. அதை எப்போ செய்வான்? இந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது. எப்போ? இந்த பிரிவு துயர், பிரிவு அந்த நிலை வரும்பொழுது வெட்கத்தை விட்டு சென்று கேட்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பரிதவிப்பு நிலையிலே எதையுமே பார்ப்பதில்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அவள், அந்த காதலினுடைய அந்த கூட்டுறவு. அதற்காக அந்த தலைவன் அந்த வெட்கத்தை விட்டு கேட்கிறான். நாணினை நீக்கி நிறுத்து என்ற இந்த குறள் அவனுடைய உச்சகட்ட அந்த நிலையை, அதாவது எல்லாத்தையும் விட்டு நான் கேட்குறேன், வெட்கத்தை விட்டு கேட்குறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவனுடைய உடம்பும் உயிரும் அதிலே அல்லலுறுகிறது என்பதை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டும் ஒரு குறள் இந்த குறள் என்று சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.